ரெட்ரோ கிளாசிக் படங்களை பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். படங்களே இல்லை, வர படங்களும் கேவலமாக இருக்குது. அதனால் ரிவைண்ட் பட்டனை அழுத்தி ரெட்ரோ கிளாசிக் படங்களை பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. ஜாய் ரைடு, கில் மீ அகைன், த லாஸ்ட் எலெக்ஷன் இந்த மாதிரி படங்கள் எடுத்த ஜான் டாலோட இன்னொரு படம் தான் ரெட் ராக் வெஸ்ட். கதை என்னன்னா, மைக்கேலுங்கிற ஒரு வேலையை தேடி ஒரு சின்ன டவுனுக்கு வராரு. அங்கே அவருடைய ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு வேலையில் சேரும்போது இவருடைய கால் ஃப்ராக்சர் ஆகிக்கனால அவங்களுக்கு வேலை தரலை. அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பாய் சொல்லிட்டு வர வழியில் வண்டி ட்ரை ஆகிறதுனால ஒரு பங்கில் நிறுத்துறாரு. அந்த பங்கில் இருக்க பெரியவர்கிட்ட இங்கே ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெரியவர், ரெட் ராக் வெஸ்ட்னு ஒரு பார் இருக்குது, அங்கே போனீங்கன்னா நிறைய வேலை செய்கிறவங்க வருவாங்க, அங்கே உனக்கு எதாவது கான்டாக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. நம்பாலும் அந்த ரெட் ராக் பாருக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒருத்தன், நீ தானே டாலஸ்லேருந்து வந்த லைன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வேலையை செய்யுன்னு சொல்கிறாரு. நம்பாலும் வறுமையில் இருக்கிறனால அந்த காசை வாங்கிட்டு அந்த வேலையை ஒத்துக்கிறாரு. அந்த வேலை என்னன்னா, அவருடைய ஒய்ஃபை கொல்றது தான். இவர் அந்த ஒய்ஃபை கொன்னாரா, அந்த ஒரிஜினல் ஹிட்மேன் வந்தானா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதிகள். இந்த படம் வந்த டைமில் கம்மியான தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கல. ஆனால் அந்த டைமில் HBO வாங்கி ரிலீஸ் பண்ணனால பட்டையை கிளப்பி இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு கவுபாய் நோவார்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ரக்குடான அந்த வெஸ்டர்ன் செட்டிங்ஸு, இந்த எம்டி ரோட்ஸு, அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த ஹீட்டு, பார்ஸு, அந்த கண்ட்ரி மியூசிக்ஸு, இதெல்லாம் சேர்ந்து இந்த கேரக்டர்கள், இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்கள், அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. நிக்கோலஸ் கேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு வந்து கிடைக்காதனால அது பாருக்கு போவார். பாருக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருப்பான், JT வால்ஸ் தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நீதான லைன்னு சொல்லி காசு கொடுப்பாரு. இவன் வந்துட்டு காசு வேற பண்ணிட்டு இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால ஆமாம் நான் தான் ஆடின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போட்டு அனுப்புவோம். யார் இவங்க கேட்கும்போது தான் ஒய்ஃபுங்கிறது தெரிய வரும். கேஜ் என்ன பண்ணுவாருன்னா, சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இவரும் ஃபாலோ பண்ணுவார். ஃபாலோ பண்ணும்போது ஒய்ஃப் கொண்டு ஒரு அஃபையர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எல்லாம் பார்க்கும்போது லைட்டாக திருட்டு பயிலெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்தாலுமே, ஆனால் இது திருட்டு பயில கிடையாது. அதுதான் வந்துட்டு இது வேற மாதிரி இருக்குது. அங்கே போனால் பார்த்தா ஒய்ஃப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவார். ஏன்னா நம்ம நிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கேல்ங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் தான். ஏன்னா மெரைனில் இருந்த ஒரு ஆள், வேலை இல்லை, ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலான்ட்டு வந்தா, என்னடானா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். இவர் ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்காக வந்துட்டு காசு கொடுத்துருக்காரு, நான் தான் அந்த ஹிட்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே அவன் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா, அதுவும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா லாரா பைல் தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபெமி ஃபெட்டல்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, நான் அந்த பணத்தை டபுள் பண்ணுறேன், நீ அவனை கொன்று அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார், இவர் காசை வாங்கிட்டு வந்துடுவார். காசை வாங்கிட்டு ஷெரீஃப்க்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதிடுவார். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொலை நடக்கும் போது ஹிட்மேன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு காப்பாற்றிங்கன்னு சொல்லி இவர் எஸ் ஆகலான்னு நினைப்பார். ஆனால் எஸ் ஆகலான்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, இவர் எஸ் ஆகலான்னு போகும்போது பார்த்தா வழியில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிடும். அந்த ஆக்சிடென்ட் பார்த்தா அது யாருன்னு பார்த்தா அந்த லவ்வரோட, இவர் ஒய்ஃபோட லவ்வராக இருப்பான். அவனை பார்த்தா யாரோ சுட்டுருப்பாங்க. இவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தலாம், எமர்ஜென்சியில் போய் தூக்கிட்டு போய் சேர்த்துவார். அங்கே போனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இப்படி படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. செம ஜாலியாக இருந்தது பார்க்குறக்கு. ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வேறு இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு அடங்கோத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு, இப்படியாடா வந்து மாட்டுவோங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கும். இதுக்கிடையில நம்பல டென்னிஸ் ஓப்பர் வேற வந்துடுவார். அதாவது அந்த ஒரிஜினல் ஹிட்மேன் வேற வந்துடுவார். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாகவே. இதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு போகும். ஒருவேளை இது வந்துட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இது வந்துட்டு 93 வந்த படம். நீங்கள் வந்துட்டு அந்த மைண்ட் செட்டோட பார்க்கணும். இதில் வந்துட்டு அந்த ஒய்ஃப், அந்த சுசேனும் வந்துட்டு நிக்கும் சரி, மெக்சிகோ போயிடலாம் அப்படிங்கிறக்காக போகும்போது, வேண்டாம் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மஜா பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி மஜா பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு அவன் என்னன்னுவா, திரும்ப ரெட் ராக்கே போகலாம். நம்ம நிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்டா ரத்த பூமிக்கே திருப்பவும் கூப்பிடுறீங்கிற மாதிரி இருக்கும். அவங்க திரும்ப போவாங்க. அப்படிதான் முடியும் அந்த படமெல்லாம். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அந்த ட்விஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படியே தான் போகும் படம் ஃபுல்லாகவே. ஓப்பனிங் சீனில் அந்த வெஸ்ட் எம்டி ரோட்ஸை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் டைட்டிலு, அதுக்கப்புறம் ஹீரோ இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நீடு வேலை. அந்த வேலை கிடைக்காதனால வேற ஒரு வாண்டடாக வந்த வேலை, அதில் வரக்கூடிய சிக்கல், அதுலேருந்து எஸ் ஆகிறது. இப்படி வந்துட்டு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய கலர் டோன்ஸ் ஒரு மாதிரி ரக்குடான ஒரு ப்ரௌனிஷ் டேன் கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்துட்டு நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப டஸ்டியாக, ரொம்ப எர்த்தியாக இருந்தது. அது படம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஃபிலிமில் வேற எடுத்தது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு வர்த்து வாட்ச்சு. முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லலாம். நம்ம வேற ஒரு கிளாசிக்கில் சந்திப்போம். பை.